பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவரும் இருக்கணும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இப்படி எகத்தாளமா பேசுற திராவிட மாடலை அண்ணாமலை அவர்கள் செங்கல்லா பிரிச்சிருக்காரு. அண்ணாமலை இங்கேயே தான் இருப்பான். எப்ப வரைக்கும் இருப்பானா, அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு செங்கலையும் உருவி எடுக்கும் வரை இங்க இருப்பான். உருவி எடுக்கும் வரை. நீ ஒண்ணும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துற. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் சாரை பார்க்குறேன். எந்த சார் அப்படின்னா, ஞானசேகரன் திமுகவோட ஆதரவாளராக இருந்தால அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றவாளியான ஞானசேகரன் அவனோட ஒன்றா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டார்ல நம்ம மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சார், அவரை இன்னைக்கு தான் பார்த்தேன். அவரை பற்றி ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் இல்லை அப்படின்னு கஞ்சா கருப்பு இருக்கார்ல நடிகர், அவர் போய் ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோவுக்கு இவர் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்னை பேரூர் மாநகராட்சி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இல்லை என கஞ்சா கருப்பு கூறியது முற்றிலும் தவறானது. பிரச்சனையை மேலும் கிளறினால் கஞ்சா கருப்புக்குத்தான் சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் திமுக அரசாங்கத்தில் இருக்கிற எந்த குற்றத்தையும் சொல்லக்கூடாது. சொன்னீங்க அவனை, உங்களுக்கு தான் குற்றம். அதாவது பாலியல் குற்றவாளிகள் சுதந்திரமாக செயல்படலாம், எல்லா குற்றவாளிகளும் சுதந்திரமாக செயல்படலாம். ஆனால் திமுக மட்டும் யாராவது குறை சொன்னீங்க அவ்வளோதான், உண்மையை பேசிவிட்டீங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு மா சுப்பிரமணியன் பேசியிருக்காரு. இந்த மா சுப்பிரமணியன் சார் இருக்கார்ல, இவர் இது வரைக்கும் அந்த ஞானசேகரனோட ஒன்றா இருந்த அந்த புகைப்படத்துக்கு இது வரைக்கும் விளக்கமே சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி விவகாரத்திலாம் அப்படியே பயங்கரமாக கொதிச்செழுந்து பேசியிருக்காரு. குறிப்பாக அந்த இர்ஃபான் விவகாரம் வந்துச்சுல்ல, அந்த குழந்தையோட தொப்புள் குடியை கட் பண்ண விவகாரம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப சைலண்டாக அடக்கி வாசித்தார். அதாவது ராபர்ட், முகம்மது இந்த மாதிரி பேர்கள் இருந்தால் அடக்கி வாசிப்பார். ஆனால் கஞ்சா கருப்பு இந்த மாதிரி பேர்கள் இருந்தால் அப்படியே வெகுண்டு எழுவார். என்னையா இது, என்னையா அது ஆட்சி நடத்துறீங்க? இது திராவிட மாடல் ஆட்சியா இல்லை மக்களை சுடுகாட்டுக்கு அனுப்புகிற ஆட்சியா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு சரியான கேள்வியை கேட்டுட்டு வந்தாங்க. நாங்கெல்லாம் விடியல் பயணத்தை அறிவிச்சிட்டோம், இலவச பேருந்து பயணத்தை அறிவிச்சிட்டோம். அதனால மக்களுக்கு எவ்வளோ தெரியுமா, குறிப்பாக மகளிருக்கு எவ்வளோ தெரியுமா மிச்சமாகுது, மாதம் அவ்வளோ மிச்சமாகுது, இவ்வளோ மிச்சமாகுது, 1000 மிச்சமாகுது, 2000 மிச்சமாகுது அப்படின்னு இந்த திராவிட மாடல் அரசாங்கத்தினர் கொஞ்சம் கூட வாய்க்கூசாம பொய்யா அவுத்து விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பேருந்தில் பயணிச்சோம்னா அந்த பேருந்தோட கண்டிஷன் எப்படி இருக்கு, உயிருக்கே உத்தரவாதம் இல்லையோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு அச்சம் இன்னைக்கு தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா நேற்று ஒரு விபத்து நடந்திருக்கு. அந்த விபத்தை பற்றிய செய்தி பாலிமர் செய்தியில் வந்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அரசு பேருந்தில் திடீரென பிரேக் பிடிக்காததால் சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்பர கவிழ்ந்து விபத்தில் பள்ளி குழந்தைகள் உட்பட, நல்லா கவனிச்சுக்கோங்க, பள்ளி குழந்தைகள் உட்பட 7 பேர் காயம் அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உடனடியாக அதே சமயத்தில் இந்த வதந்தி டிவியில் இன்னொரு செய்தி வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் ஆத்தூர் செல்போனில் பேசியதால் விபத்து, ஓட்டுநர் சஸ்பெண்ட். அரசு பேருந்து விபத்துக்குள்ளான விவகாரம் செல்போனில், அதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. செல்போனில் பேசியபடி பேருந்தை இயக்கியதால் விபத்து நேர்ந்ததாக தகவல், ஓட்டுநர் சஸ்பெண்ட் அப்படின்னு ஒரு செய்தி. என்னையா இது? பாலிமர்ஸ் நியூஸில் பேருந்து திடீர்னு பிரேக் பிடிக்காதனால பள்ளத்துக்குள்ளே கவுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு வதந்தி டிவியில் எப்பா அது ஓட்டுநர் செல்ஃபோன் பேசியதால் விபத்து ஏற்பட்டதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எதுயா உண்மை அப்படின்னு மக்கள் அந்த பஸ்ஸோட நம்பரை வச்சு சர்ச் பண்ணியிருக்காங்க. இணையதளத்தில் தேடினப்ப அதிர்ச்சிகரமான தகவல் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட பஸ்ஸோட எஃப்சி 27 ஜூலை 2024 முடிஞ்சிருக்கு. எஃப்சி முடிஞ்ச பஸ்ஸை கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் இல்லாம இந்த திராவிட மாடல் அரசாங்கம் விடியல் பயணம் அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காங்க. எவ்வளவு கேவலமா இருக்காங்க பாருங்களேன், எவ்வளவு கேவலமான விஷயமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு, ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்தில் தமிழர்களோட பிரச்சனையை பேசுவாங்க, தமிழனோட பிரச்சனையை பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா ஏதோ பேசி இன்னைக்கு ரொம்ப காமெடி பீஸாக மாறிட்டு இருக்காங்க. குறிப்பாக 40 எம்பிக்கள், இந்த இண்டி கூட்டணிக்கு 40 எம்பிக்கள் இங்கேருந்து தமிழகத்திலிருந்து போகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் சொன்னாங்க, எப்பா 40 வேஸ்ட்டுப்பா, போய் கேண்டீனில் வடை டீ சாப்பிட்டுட்டு வர போகிறாங்கப்பா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க.
உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. என்னது, எங்க எம்பிக்களை பத்தி அப்படி சொல்றீங்களா? 40 பேர் என்ன பண்ண போறாங்க தெரியுமா? 40 பேர் நாடாளுமன்றத்தை அப்படியே தலைகளா திருப்பி வைக்க போறாங்க, வெயிட் அண்ட் சீ அப்படின்னு சொன்னாரு. 40 பேர் போய் கேண்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கறாங்க. மாஸ்டர் நெக்ஸ்ட். வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை. எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க, வெயிட் அண்ட் சீ. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக பிரச்சனை பேசாம என்னமோ இவர் அமெரிக்கால ஜெயிச்சு எம்பி ஆன மாதிரி அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை அப்படின்னு உலகளாவிய பிரச்சனைகள் எல்லாம் பேசி இன்னைக்கு அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாங்க. அதை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு நக்கல் நையாண்டியோட வச்சு செஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம எம்பிக்கெல்லாம் அந்த பாராளுமன்றத்தில் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம். எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா. ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு, அஸ்ஸாம்ல கொலங்கன்பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சாங்சுரியில ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா? விளங்குச்சு. தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்குறாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்ல ஒரு குளறுபடி இருக்கு, எப்ப சரி செய்வீங்க? ஏங்க, உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க, இமெயில் அனுப்புங்க, கார்ப்பரேட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடும். இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா? இன்னொருத்தர் இருக்கார், பயங்கரமான ஆள், மத்திய சென்னை எம்பி. அவர் கேள்வி பாருங்க, இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன? காஸ்மிக் எனர்ஜி coupled with atomic energy in the evolution of mankind with the program of Java. இது அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார், புக் வாங்க போறார். அங்க ஒரு சகோதரி இருக்கிறான். இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்கிறார், காஸ்மிக் எனர்ஜி coupled with atomic energy in the evolution of mankind by the program of Java அப்படின்னு சொல்லுங்க. தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதைவிட மோசமா இருக்கு. தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு, இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன், எப்படியா நீ நான் வந்திருக்கிறேன், எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில்? நான் விடவே மாட்டேன், நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலாம்? அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க, ஐயா இங்க பாருங்க, 10 மொழியில மொழிபெயர்ப்பு இருக்கு, நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட. இன்னைக்கு புதுசா 5 மொழியை அறிமுகப்படுத்துறோம், அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது. பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து 15 மொழியில மொழிபெயர்ப்பு. புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ, டோக்ரி, மணிப்பூரி, உருது, சமஸ்கிருதம். இந்த 5 மொழி புதுசா 10ஓட. உன்னை வரைக்கும் சொல்றாரு, எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம்? ஏன்னா நீ கும்முடி பூண்டி தாண்டாவே வடக்கு தெற்கு தெரியாது, அங்க போய் உட்கார்ந்துருக்கிற. அங்க பாராளுமன்றத்தில் 543 எம்பியில் 39 பேர்த்த கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது, அவன் கேட்கறான் அதை உட்கார்ந்து. எனக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலனா கம்முன்னு உட்கார வேண்டியதானே, தெரிஞ்சவன் அதை கேட்க போறான். டோக்ரி தெரியாதா, தெரிஞ்சவன் கேட்க போறான். எதற்காக கம்பு சுத்தணும்? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் செம வைரலா போயிட்டு இருக்கு. இந்த சுண்டி விக்காரன் வெளியிட்ட புகைப்படம் தான் இது. துணை முதலமைச்சர் உதயநிதியுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு அப்படின்னு நேருக்கு நேரம் உட்கார்ந்து சந்திச்சு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியை வெளியிட்டான். அப்பவே நிறைய பேர் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் உட்கார்ந்து ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையா பேச போறாங்க, இல்ல வேங்கவேல் பிரச்சனையா பேச போறாங்க, இல்ல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் குற்றத்தை பத்தி பேச போறாங்களா, எதை பத்தியா பேச போறாங்க? எங்களுக்கு கடந்த தேர்தலில் நீங்க இவ்வளவு கொடுத்தீங்க, இந்த வாட்டி இவ்வளவு கொடுக்கணும், அது உண்டியலுக்கு 25 சி கொடுத்தீங்க, எங்களுக்கு எவ்வளவு கொடுக்க போறீங்க அப்படிங்கிற கேவலமான விஷயத்தை தான் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு நிறைய மக்கள் வந்து கருத்துக்களை பதிவிட்டாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு புகைப்படம் செம வைரலா போயிட்டு இருக்கு. என்னையா இது, நேத்து போட்ட புகைப்படம் மாதிரியே இருக்கு அப்படின்னு நான் ஜூம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் மேலே பார்க்குறேன், ஒருத்தர் வந்து டைட்டில் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2031 இன்பாவை சந்தித்தார் பிளாஸ்டிக் சேர் திருமா அப்படின்னு டைட்டில் போட்டிருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா உதயநிதி உட்கார்ந்த இடத்துல இன்பாவோட புகைப்படத்தை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. உண்மையிலேயே இதை பார்க்கல அப்படியே, ஏன்னா இதெல்லாம் யதார்த்தமான காட்சியாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த திருமாவளவன் தன்னுடைய கட்சியையும் கொள்கையும் திமுக கிட்ட அடகு வச்சு ரொம்ப காலமாச்சு. அதனால இவங்க 2 பேரும் சந்திச்சு என்னத்தை பேசிட போறாங்க, தங்களுடைய சுய லாபத்துக்காக தான் பேசியிருப்பாங்க அப்படிங்கிறதா மக்களுடைய கோபத்துக்கு காரணம். என்னையா இது,
உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை அண்ணாமலை அவர்கள் இப்படி கதற விட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த வீடியோ இன்னைக்கு இணையதளத்தில் செம வைரலாக போயிட்டு இருக்குங்க. என்ன காரணம்னா, இந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் இருக்கார்ல, இவரும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் ஒரு பச்சை பொய்ய சொன்னாங்க. மத்திய அரசாங்கம் மாணவர்களுக்கான கல்விக்கான தொகையை எடுத்து வேற மாநிலத்துக்கு கொடுத்துட்டாங்க, தமிழகத்துக்கு வர வேண்டிய தொகையை தரல அப்படின்னு பச்சை பொய்ய சொல்ல அண்ணாமலை அவர்கள் எல்லாத்தையும் புள்ளி விவரத்தோட எடுத்து மக்கள் முன்னாடி போட்டாரு. ஏப்பா, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் கையெழுத்து போட்டீங்க. ஆனால் அந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், ஆனால் அந்த திட்டத்துக்கான பணம் மட்டும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றதுல எந்த வகையிலையா நியாயம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் டேட்டாவோட பதிலடி கொடுக்க இந்த உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் பதறி போய், ஐயோ அண்ணாமலை அவர்கள் இப்படி சொன்னது போய் இது போய் அப்படின்னு உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் சொல்ல அண்ணாமலை அவர்கள் விடுவாரா? சரியான பதிலடியை இன்னொரு டேட்டாவை தூக்கி போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 3 ஆண்டுகளில் சமஸ்கிருத சிக்ஷா திட்டத்தின் கீழ் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் செயல்பாடுகள் பாடத்திட்டத்திற்காக மத்திய அரசு தமிழகத்திற்கு வழங்கிய 1050 கோடி எங்கே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்க, அரசு மற்றும் அரசு உதவி பெறும் எத்தனை பள்ளிகளில் ஐசிடி லேப் செயல்பாட்டில் உள்ளது, 6ஆம் வகுப்பில் இருந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்ப கல்வி தனி பாடமாக ஏன் அமைக்கப்படவில்லை, இவை குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த கடமை பெற்றிருக்கிறார் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வசமா சிக்க வைக்க, இதற்கு தமிழக கல்வியாளர்கள் மிகப்பெரிய வரவேற்பையும் அண்ணாமலை அவர்களுக்கு நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க. கல்வித்துறையில் நடைபெறும் முறைகேடுகளை களைய முயலும் அண்ணாமலை அவர்களுக்கு தமிழக பள்ளி மாணவர்கள் மற்றும் 60,000 பிஎட் கணினி ஆசிரியர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு செய்தியா மாறி இருக்கு. ஏன்னா தமிழகத்தில் இந்த திமுக அரசாங்கம் செய்கின்ற அக்கப்போர்களை தோல் உரிச்சு, அதுவும் சும்மா பொத்தாம் பொதுவாக சொல்றது இல்லை, புள்ளி விவரத்தோட டேட்டாவோட திமுக அரசாங்கம் என்ன தப்பு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் தான் வெளிப்படுத்திட்டு வர்றாரு. இன்னைக்கு படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வர்றாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் சென்னையில் நேற்று நடந்துச்சு. நீண்ட நாட்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்க வர அண்ணாமலை அவர்களுக்கு தொண்டர்கள் கொடுத்தாங்க பாருங்க, அந்த வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பாக இருந்துச்சு, உணர்ச்சி பூர்வமாக வரவேற்பாக இருந்துச்சு. அதில் அண்ணாமலை அவர்கள் போட்டு திமுக போட்டு கிளியும் கிழிச்சிருக்காரு. ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, அண்ணாமலை அவர்கள் இங்க பதவியில் இருக்கணும், அப்போ திமுகவோட வெற்றி பயங்கரமா இருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ள அழுதுட்டு வெளியில வீராப்பா பேசினார்ல, அதுக்கு அண்ணாமலை அவர்கள் சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. அண்ணாமலை தமிழகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி அறிவாலயத்தோட செங்கல்ல உருவி சின்ன பின்னமா சிதைக்காம போமாட்டேன், அதாவது திமுகவோட ஆட்சிக்கு முடிவு கட்டாம போமாட்டேன் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்காரு. அதுக்கு இன்னைக்கு அறிவாலய கும்பல் ஒப்பாரி வச்சுட்டு வராங்க, கதறிட்டு வராங்க. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களை பார்த்து பதறதுக்கு காரணம், தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள்லேயே புள்ளி விவரத்தோட டேட்டாவோட திமுகவை மக்கள் மத்தியில் சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி அமல்படுத்துகிற தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான். அதனால தான் இந்த அறிவாலய கோஷ்டி பயங்கரமாக கதறிட்டு வராங்க. குறிப்பாக சேகர்பாபு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு பாருங்களேன், அண்ணா அறிவாலயத்தை தொட்டு கூட பார்க்க முடியாது, பிறகு எப்படி செங்கல்லே அகற்ற முடியும், திமுகவை அழிக்க புறப்படுவோர் தங்கள் அழிவுக்கு தொடக்க புள்ளி வைக்கின்றனர், திமுகவினர் அண்ணாமலையை போல் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல, கொள்கை உடையவர்கள். இந்த வார்த்தை தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பிஜேபியினர் பதிலடி கொடுக்கக்கூடிய வார்த்தையாக மாறி இருக்கு. அண்ணாமலை அவர்களை போல இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் கிடையாது திமுகவினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா, சேகர்பாபு அவர்கள் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க காலில் அப்படி தவழ்ந்த அந்த புகைப்படத்தை போட்டு, நீயே அதிமுகவிலிருந்து வந்தவன் திமுகவுக்கு ஓடி வந்த ஓடிகாலி தானே அப்படின்னு சரியான பதிலடியை கொடுக்குறாங்க. இதெல்லாம் சேகர்பாபுக்கு தேவையா? ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சிக்காக இறுதி மூச்சு வரைக்கும் கொள்கை பிடிப்போட வேலை செஞ்சவங்கன்னா
இந்த மாதிரி பேசலாம். ஆனால் இவரே அங்கே ஜெயலலிதா அம்மையாரோட காலில் தவழ்ந்துட்டு இப்போ அங்கே அமைச்சராயிட்டு என்னென்ன பில்டப்பை கொடுக்குறாரு அப்படின்னு மக்கள் கூட இன்னைக்கு காரை துப்பிட்டு வர்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்காக தனி அமைச்சகம் அமைத்து கொடுத்ததற்காகவும் பாம்பனில் புதிய பாலம் அமைத்து கொடுத்ததற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்த பாம்பன் மீனவர்கள் படகில் கேக் வெட்டி கொண்டாடியிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்த இந்த ஒரு காட்சி, இந்த ஒரு செய்தியை பற்றி கருணாநிதி டிவிலேருந்து சுன் டிவிலேருந்து இந்த திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறாங்கல்ல, எந்த சேனலுமே ஒளிபரப்பில் ஜனம் டிவி தான் இந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு மக்கள்கிட்ட உண்மையான எந்த செய்தியும் போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ செம வைரலாக போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போனார்ல, அந்த காட்சியை வந்து நிறைய பேர், அதாவது பிஜேபிக்காரவங்க, கட்சிக்காரவங்க, அண்ணாமலை அவர்கள் ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் தாண்டி வெகுஜன மக்கள் இன்னைக்கு பாராட்டிட்டு வராங்க. அவங்க இன்னைக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு போன பிறகும் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக ஆன பிறகும் எந்தவித பந்தாவும் இல்லாத சாமானிய மனிதர்களைப் போல சாமானியர்களைப் போல அவர் வந்து காவடி எடுத்து முருகபெருமான தரிசனம் பண்ணது சிறப்பாக இருந்துச்சு. ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் இந்த மாதிரி பந்தா இல்லாமல் சாமானிய மனிதர்களை மதித்து பழகணும் அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாங்க. அடுத்து மூட் ஆஃப் நேஷன் அப்படின்னு ஒரு சர்வே வந்திருக்கு. அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்டிஏவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்தா பிஜேபிக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கும், மொத்தம் 343 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இந்தியா ஐஎன்டி கூட்டணி இருக்குல்ல, அவங்களுக்கு 188 இடங்கள் தான் கிடைக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிடைச்ச 43 இடங்கள் காலியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து வின் பண்ணா 1 லட்சம் தருவோம் அப்படின்னு டோக்கன்லாம் போட்டாங்க. அப்படி டோக்கன்லாம் போட்டு மக்களை ஏமாத்தின வீடியோக்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதனால மக்கள் இப்போ உஷாராக இருக்காங்க. இப்போ தேர்தல் நடந்தாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. இதே சர்வேல இன்னொரு மிக முக்கியமான தகவல் வந்திருக்கு. தமிழகத்தில் பிஜேபியோட ஓட் பேங்க் இருக்குல்ல, அதிமுகவை தாண்டிருச்சு அப்படின்னு மிக முக்கியமான செய்தியை சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசியலை பொறுத்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்து எவனுமே இனிமேல் அரசியல் பண்ண முடியாது. திமுகவை எதிர்க்கணும்னா பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இருந்தாதான் முடியும் அப்படிங்கிறத இந்த சர்வே சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, கள நிலவரங்களும் அதான் சொல்லுது. ஏன்னா ஸ்டாலின்ல இருந்து ஒட்டுமொத்த திமுக கும்பலும் அதிமுகவை எதிர்ப்பதை விட, எடப்பாடியை எதிர்ப்பதை விட அண்ணாமலை அவர்கள் தான் டார்கெட் பண்றாங்க. பிஜேபியை பற்றி தான் எங்க பார்த்தாலும் பேசுறாங்க. இதுவே மிகப்பெரிய வெற்றி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த உண்டியல் கம்யூனிஸ்ட் பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எவனுமே தமிழகத்தில் உசுரோட இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த திமுக அரசாங்கம் என்னென்ன அட்டூழியங்களை எப்படி பேசிவிட்டு என்னென்ன அட்டூழியங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்களேன். அரசால் கொள்முதல் செய்யப்படும் 600 தாழ்தர மின்சார பேருந்துகளுக்கு ஓட்டுநர்கள் நியமித்து அதனை பராமரிப்பு செய்திட தனியார் நிறுவனங்கள் ஒப்பந்த புள்ளிகள் சமர்ப்பிக்கலாம் என சென்னை மாநகர் போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதாவது இனிமே அந்த வாங்குறாங்க பாருங்க 600 பேருந்துகள், அதுக்கு டிரைவர் தனியார் டிரைவரை போட போகிறோம். அதுக்கு ஒரு கம்பெனிகிட்ட, கார்ப்பரேட் கம்பெனிகள், அந்த கம்பெனிகள்கிட்ட ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு. இதை பற்றி இங்கே இருக்கிற உண்டியல் கம்யூனிஸ்டுகள் பேசலை, விசிகா பேசலை, எவனுமே பேசலை, எவனுமே எதிர்ப்பு தெரிவிக்கலை. எல்லாருமே அங்கே அறிவாலய வாசலில் திருவோட்டில் போடுற எலும்பு துண்டை வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்களா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பதிலே காணும். இந்த திமுக காரங்க இருக்காங்களே, அதானி அம்பானி, ஐயோ கார்ப்பரேட் இப்படி பயங்கரமாக பேசுவாங்க, தனியாருக்கு விடுறாங்க, இது மாதிரி ரயில்வே தனியார் மயமாக்குறாங்க அப்படின்னு பயங்கரமாக வாய்க்கிலே பேசுவாங்க. ஆனால் இந்த திராவிட கழக ஆட்சியிலே இந்த மாதிரி நடக்கிறத எவனுமே பேச மாட்டான். அப்படியே திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே அமைதியாக கவனமாக இருப்பாங்க. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மதரம்.